அனைவருக்கும் வணக்கம். வக்ஃபு வாரிய புதிய சட்டமானது மிகப்பெரிய விவாதத்தை உருவாக்கியுள்ளது. கடந்த 8ஆம் தேதியன்று மக்களவையில் மத்திய சிறுபான்மை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் வக்ஃபு வாரிய புதிய சட்டம் 2024 44 திருத்தங்களுடன் தாக்கல் செய்தார்கள். அதற்கு எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான விமர்சனத்தையும் எதிர்ப்பையும் முன்வைத்தன. அப்படி அந்த சட்டம் எதற்காக திருத்தப்பட வேண்டும், ஏன் 44 திருத்தங்கள் செய்ய வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்று பார்க்கின்ற பொழுது, வக்ஃபு வாரிய சட்டமானது இந்தியாவில் முதலாக 1954ஆம் ஆண்டு தான் கொண்டு வரப்பட்டது. அதன் பிறகு 1995ஆம் ஆண்டு முந்தைய சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய வக்ஃபு சட்டம் 1995 கொண்டு வரப்பட்டது. அந்த புதிய சட்டம்தான் வக்ஃபு வாரியத்திற்கு எல்லையற்ற அதிகாரத்தை வழங்கியது. அந்த சட்டத்தில் வக்ஃபு வாரிய சட்டப்பிரிவு 3 படி வக்ஃபு வாரியம் எந்த ஒரு சொத்தையும் தனது வக்ஃபு சொத்தாக கருதினால் அதை எடுத்துக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒரு தனிநபர் சொத்தையோ அல்லது ஒரு வீதியில் உள்ள அனைத்து சொத்துக்களையோ அல்லது ஒரு கிராமங்களே வேண்டுமானாலும் வக்ஃபு வாரியம் தன்னுடைய சொத்தாக கருதினால் அதை வக்ஃபு வாரியம் எடுத்துக்கொள்ளும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது செக்ஷன் 3இல் The Act allows the Waqf Board to claim land based on its thinking, அதாவது கருதினால், without requiring any proof, எந்தவித ஆதாரம் இல்லாமல் அவருடைய கருத்தின் அடிப்படையிலேயே அந்த சொத்துக்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இரு தனிநபருக்கிடையே சொத்து பிரச்சனை இருந்தால் அதுக்கு நீதிமன்றம் செல்ல வேண்டும். ஆனால் வக்ஃபு வாரிய சட்டப்படி நீதிமன்றம் செல்ல முடியாது. அந்த பாதிக்கப்பட்ட நில உரிமையாளரானது தன்னுடைய புகாரை அல்லது வழக்குகளையோ வக்ஃபு வாரியத்தில் அமைக்கப்பட்டுள்ள வக்ஃபு தீர்ப்பாயம், அதாவது வக்ஃபு ட்ரிபுனலில் தான் தாக்கல் செய்ய வேண்டும். வக்ஃபு ட்ரிபுனலில், அதாவது வக்ஃபு தீர்ப்பாயத்தில் வக்ஃபு போர்டில் இருக்கின்றவர்கள் தான் அதிலும் இருப்பார்கள். அந்த வகையில் இருக்கின்ற பொழுது இவருக்கு எந்த வகையில் நீதி கிடைக்கும் என்பது ஒரு கேள்விக்குறி. அது மட்டுமல்லாமல் வக்ஃபு வாரியத்தில் செக்ஷன் 40 படி இந்த இடம் தனக்கு சொந்தமானது என்று நில உரிமையாளர் தான் ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டும். ஆனால் வக்ஃபு வாரியம் தீர்ப்பு தந்துவிட்டால் அந்த தீர்ப்பு இறுதி தீர்ப்பாகும். அதற்கு எதிராக எந்த நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர முடியாது என்ற ஒரு எல்லையற்ற அதிகாரமும் தரப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் கிரண் ரிஜிஜு அவர்கள் லோக்சபையில் பேசுகின்ற பொழுது தமிழ்நாட்டில் உள்ள திருச்செந்துறை என்ற கிராமத்தை சுட்டி காட்டிய பொழுது, எங்கோ ஒரு இருக்கின்ற கிராமமானது இந்தியா முழுவதுமே பேசுபொருளாக மாறிவிட்டது. அதாவது திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் ஒன்றியத்தில் திருச்செந்துறை என்ற கிராமம் இருக்கிறது. அதில் மொத்தமாக 6 கிராமங்கள் இருக்கின்றன. அங்குள்ள அனைத்து சொத்துக்களும் வக்ஃபு வாரிய சொத்துக்களாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்தில் ஏற்பட்டுள்ளது என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். குறிப்பாக அந்த சொத்து எப்பொழுது அனைத்து வக்ஃபு வாரியம் எடுத்துக்கொண்டது என்று தெரிய வந்தது என்றால், அந்த சொத்தை 2022ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் திருச்செந்தூர் ஊரில் சொத்தை விற்பதற்காக அந்த ஊரில் ஒருவர் அந்த சொத்தை அதே ஊரில் உள்ள ஒருவருக்கு விற்பதற்காக 3.2 லட்சம் ரூபாய் கிரையப்பத்திரம் எழுதி திருச்சி எண் 3 சார் பதிவாளரிடம் பதிவு செய்ய சென்ற பொழுது அவர் உங்கள் சொத்துக்களை பதிவு செய்ய முடியாது, இது வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமான சொத்து என்று அவர் கூறியிருக்கிறார். அப்பொழுது அந்த நிலத்தின் உரிமையாளர், இந்த சொத்தானது எங்களுடைய பரம்பரை சொத்து, எங்கள் பாட்டன் தாத்தா அப்பா வழியாக வந்த சொத்து, இன்றுவரை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், அதற்குண்டான ஆவணங்கள் பட்டா சிட்டு அடங்கள் அனைத்தும் எங்கள் பிரிவில் இருக்கிறது என்று குறிப்பிட்ட பொழுது கூட இந்த சார் பதிவாளர் அடுத்து சொன்ன விஷயமானது மேலும் அதிர்ச்சியை தந்தது. அதாவது திருச்செந்துறை கிராமத்தில் உங்கள் சொத்து மட்டும் இல்லை, திருச்செந்துறை கிராமமே வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தமானது என்று 250 பக்க வக்ஃபு வாரிய அறிக்கை அவரிடம் காட்டியுள்ளார். அப்படி காட்டிய பொழுது அந்த கிராமத்தில் உள்ள 380 ஏக்கர் நிலமும்
வக்பு வாரியத்துக்கு சொந்தமானது தெரிய வந்துள்ளது. அதன் பிறகு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டும் கோரிக்கை வைத்தும் தீர்வு காண முடியவில்லை. ஆனால் இந்த திருச்செந்தூர் கிராமத்தில் ஒரு திருப்பு முனையானது ஏற்பட்டது. அதாவது 8/8/2024 அன்று வக்பு வாரிய திருத்தச் சட்டம் தாக்கல் செய்யப்பொழுது மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள் இந்த கிராமத்தை குறிப்பிட்டு பேசியதால் 9/8/2024 அன்று திருச்சி மாவட்ட கலெக்டர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டார்கள். அதாவது இந்த சொத்துக்களை விற்கவோ அல்லது பிறர் வாங்கவோ அடமானம் வைக்கவோ இங்கு செய்து தரப்படும். இதற்கு வக்பு வாரியம் எந்த ஆட்சேபனையும் இல்லை என்று தெரிவித்து விட்டது என்று கூறியிருக்கிறார்கள். ஒரு மசோதா தாக்கல் செய்த பின்பே திருச்செந்தூர் கிராம மக்களுக்கு ஒரு விடிவு காலம் ஏற்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட சட்ட திருத்தமானது 1995ஆம் ஆண்டு செய்யப்பட்ட சட்டப்பிரிவு 3 மற்றும் சட்டப்பிரிவு 40 தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மட்டுமல்ல, ஒரு அதிர்ச்சி தரும் சம்பவமான நிகழ்ந்துள்ளது. அதாவது மத்திய அரசு தொல்லியல் துறையில் கட்டுப்பாட்டில் உள்ள சொத்துக்களையே வக்பு வாரியம் தங்களுடைய சொத்து என்று அறிவித்தது மத்திய பிரதேசத்தில். இது குறித்தான வழக்கை மத்திய அரசின் தொல்லியல் துறை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பொழுது என்ன சொல்லியது என்றால், புர்ஹான்பூர் என்ற மாவட்டத்தில் ஒரு கோட்டை கிட்டத்தட்ட 4448 ஹெக்டேர் நிலமுடையது வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று தெரிவிக்கப்பட்டது. மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த மாவட்டத்தில் நாதிர் ஷா நினைவிடம் மற்றும் ஷா சீடா நினைவிடமும் வக்பு வாரியத்திற்கு சொந்தமானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் இந்த சொத்துக்கள் அனைத்துமே 1904 ஏன்சியன் மோனமெண்ட் பிரிசர்வேஷன் ஆக்டின் படி மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகிறது. அது தொல்லியல் துறை அதை பாதுகாத்து வருகிறது என்ற விஷயத்தை தொல்லியல் துறை மத்திய பிரதேசத்தின் உயர்நீதிமன்ற நீதிபதி மதிப்பிற்குரிய நீதியரசர் அகவாலியாவிடம் தெரிவித்தார்கள். அதன் பின்பு அகவாலியா கேட்ட கேள்வி ஒரு அதிர்ச்சியை தந்தது. நாளை தாஜ்மஹால் கூட வக்பு வாரியம் சொந்தம் கொண்டாடலாம் என்று அவர் குறிப்பிட்டு வக்பு வாரிய உரிமை தள்ளுபடி செய்து விட்டார். உடனடியாக வக்பு வாரியம் இந்த தொழில்துறை சொத்துக்களை ஒப்படைக்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இதை தவிர இன்றும் சில அதிர்ச்சி தரும் சம்பவங்களும் நிகழ்ந்துள்ளன. சூரத்தில் உள்ள மாநகராட்சியின் மொத்த வளாகமும் வக்பு வாரியத்துக்கு சொந்தம் என்றும் பெட் துவாரகா என்ற இடத்திலுள்ள 2 தீவுகளும் வக்பு வாரியத்துக்கு சொந்தம் என்றும் அவர்கள் உரிமை கோரியுள்ளனர். இதை தவிர பெங்களூரில் உள்ள இடிகா மைதானம், பெங்களூரில் உள்ள 5 நட்சத்திர ஹோட்டல் ஐடிசி வின்சர் ஹோட்டல், அதை தவிர கல்கத்தாவில் சாலிகுஞ்சை கிளப், ராயல் கல்கத்தா கோல்ஃப் கிளப் போன்றவை எல்லாம் வக்பு வாரிய சொத்துக்களாக உரிமை கோரப்பட்டுள்ளன. இதைவிட இன்னொரு விஷயம் நடந்தது என்னவென்றால், 2013ஆம் ஆண்டு டெல்லியில் உள்ள 123 சொத்துக்களை வக்பு வாரியம் உரிமை கொண்டாடியது. அந்த 123 சொத்துக்களுக்கும் வக்பு வாரியம் சொந்தமில்லை என்று இந்து அமைப்பினர் ஒரு வழக்கு தாக்கல் செய்ததால் அது நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பிறகு 6 மாதங்களுக்குள் இதை தீர்வு காண வேண்டும் என்று டெல்லி உயர்நீதிமன்ற உத்தரவிட்டதன் அடிப்படையில் அந்த சொத்துக்களை வக்பு வாரியத்தும் ஒப்படைப்பதற்காக 2013ஆம் ஆண்டு யூபி அரசாங்கம் முடிவு செய்தது. அதற்கு மீண்டும் இந்து அமைப்பினர் ஸ்டே வாங்கி வழக்கு தொடுத்தார்கள். அதன் பிறகு மீண்டும் உயர்நீதிமன்றம் இதை 6 மாதத்தில் தீர்வு காண வேண்டும் என்று சொன்ன பின்பு 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 123 சொத்துக்களும் மத்திய அரசுக்கு சொந்தமானது என்று 123 சொத்துக்களிலும் மத்திய அரசு நோட்டீஸ் ஒட்டியுள்ளது. இவ்வாறு தொடர்ச்சியாக பல்வேறு சொத்துக்களை வக்பு வாரியம் உரிமை கோரியதால் இந்த சட்ட திருத்தம் அவசியமாக இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. சரி, இந்த புதிய சட்ட திருத்தம் என்ன சொல்கிறேன் என்றால், செக்ஷன் 3 படி இதற்கு இந்த திருத்த சட்டம் வருவதற்கு முன்பும் சரி பின்பும் சரி வக்பு வாரியத்தில் அனைத்து சொத்துக்களும் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டும். ஒரு அரசு சொத்தை வக்பு வாரியம் உரிமை கொண்டாடினால் அது குறித்தான ஆவணங்களை மாவட்ட ஆட்சியிடம் தர வேண்டும்.
அதை மாவட்ட ஆட்சியர் அல்லது மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் போன்றவர்கள் ஆய்வு செய்து அரசு சொத்தென்றால் அவர்கள் வருவாய்த்துறை ஆவணங்களில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். இது அரசுக்கும் வக்ஃபு போர்டுக்கும் தெரிவிக்க வேண்டும். வக்ஃபு போர்டும் தங்கள் ஆவணங்களை திருத்தி அதை இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதை தவிர வக்ஃபு வாரியத்தில் இதுவரை உள்ள அனைத்து சொத்துக்களையும் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும். அந்தந்த மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசுக்கும் தெரிவிக்க வேண்டும் என்று புதிய சட்ட திருத்தமானது கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் செக்ஷன் 40 புதிய சட்ட திருத்தத்தில் முற்றிலுமாக நீக்கப்பட்டு விட்டது. அதாவது வழக்கு என்பது மாவட்ட நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரை செல்வதற்கான வழிவகை செய்துள்ளது. இப்படிப்பட்ட புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வரப்பட்டு இந்த மசோதாவானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவித்ததால் பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு ஆய்வுக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற கூறுகின்ற பொழுது முதல் வாரத்தில் கடைசி நாளில் இவற்றை தாக்கல் செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எனவே வக்ஃபு வாரிய 2004 புதிய சட்டத்தின் பெயரே என்ன வைத்திருக்கிறார் என்றால், ஒருங்கிணைந்த வக்ஃபு மேலாண்மை அதிகாரம் அளிக்கும் திறன் அன்று மேம்பாட்டு சட்டம் 2024 குறிப்பிடப்பட்டுள்ளது. அதாவது யூனிஃபைடு வக்ஃப் மேனேஜ்மெண்ட் எம்பவர்மெண்ட் எஃபிஷியன்சி அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்ட் 2024 குறிப்பிடப்பட்டு சட்ட திருத்தங்கள் மசோதா தாக்கல் செய்யப்பட்டு பாராளுமன்ற கூட்டுக்குழுவில் பரிசீலனைக்கு விடப்பட்டுள்ளது. அதன் பிறகு மீண்டும் அதை ஆய்வு செய்து மீண்டும் மக்கள் கருத்துக்களை கேட்டு பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட வேண்டும். இந்த சட்டம் கூட உயர்நீதிமன்றத்தில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படும். அதன் பிறகு இந்த சட்டமானது ஜனநாயக ரீதியாக நடைமுறைக்கு வரும் என்று அனைவரும் அறிந்து கொள்ளலாம்.